رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளை ஏற்றி நடக்குமாறும் அதன் வழியில் நடக்குமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். சங்கைக்குரிய மாதத்தை எதிர்பார்த்திருக்கிற நாம் அந்த மாதத்திற்காக ஆயத்தமாகிற நாம் அதில் ஒரு பகுதியாக உறவுகளை பேணி நடப்பதும் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். ஒவ்வொரு குதுபாவிலும் நாம் குதுபாவை ஆரம்பிக்கிற போது மேலே ஓதி காண்பித்த அந்த வசனத்தை நாம் ஓதிக்கொள்கிறோம். அந்த வசனத்தில் இறுதியில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அது பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வல் அர்ஹாம், உறவுகளோடு எவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்பது பற்றியும் விசாரிக்கப்படுவீர்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் எல்லா விடயங்களையும் படைத்த போது உறவு இருக்கிறதே, உறவு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறது, முறையிடுகிறது, யா அல்லாஹ், என்னை துண்டித்து வாழுபவன் பற்றி நீ கொடுக்கிற தண்டனை எதுவென சொல்ல வேண்டும் என உறவு அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கிறது. அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், உன்னை இவர்களெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பேன், எவர்களெல்லாம் உன்னை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து வாழுகிறேன், இது உனக்கு போதுமா என கேட்டபோது அப்பொழுதுதான் அந்த உறவு வாய் மூடுகிறது, இது போதும் யா அல்லாஹ், இதைவிட பெரிய ஒரு தண்டனை வேறு ஒன்றும் உன்னால் அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாது. உறவு
உறவை நாம் சேர்ந்து வாழுகிற போது அல்லாஹ் எங்களை சேர்க்கிறான். உறவை துண்டிக்கிற போது அல்லாஹ் இம்மோடு உள்ள உறவை துண்டித்து விடுவதை விட துப்பாக்கியம் வேறு எதுதான் இருக்கிறது என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருகிற அந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். فهل عصيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாதவர்கள், அதே போன்று உலகத்தில் அட்டூழியம் செய்பவர்கள், ஃபசாது செய்பவர்கள், அல்லாஹ்வை வழிபடாதவர்களோடும் உலகத்தில் ஃபசாதுகள் அட்டூழியம் செய்பவர்களோடும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறது, வதுகத்யு அர்ஹாமக்கும், உறவுகளை தரித்து நடப்பவர்கள், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என அல்லாஹு தஆலா சபிக்கிறான். அவர்களை செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அல்லாஹ் உலகத்தில் மாற்றிவிடுகிறான். அவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள், நல்லதை செய்ய மாட்டார்கள். நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அனுபவிப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்வருமாறு உபதேசிக்கிறார்கள். லா துசாஹிபன்ன காத்திஅ ரஹிம், உலகத்தில் உறவை தரித்து வாழ்பவர்களோடு ஒருபோதும் நீங்கள் அவர்களோடு தோழர்களாக இருக்கக்கூடாது. காரணம், அவர்கள் பற்றி 3 இடங்களில் அல்லாஹ் சபித்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். முதலாவது வசனம் மேலே ஓதி காண்பித்த அந்த வசனம். இரண்டாவது வசனம், வல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறுகிறவர்கள், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், அல்லாஹு தஆலா உறவுகளை சேர்ந்து நடக்குமாறு சொல்லி இருக்கும் நிலையில் அந்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவர்கள், வயுஃப்ஸிதூன ஃபில் அர்ض், உலகத்தில் அக்கிரமம் அநியாயம் செய்தவர்கள், உலாயிக லஹுமுல் லஅனத்து வலஹும் சூஉத் தர், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகட்டும். நாளை மறுமையில் அவர்கள் போய் சேருகிற இடம் நரகமாகத்தான் இருக்கிறது என அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே மகனே, இவர்கள் எல்லாம் உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நீ ஒருபோதும் சகவாசம் வைத்துக் கொள்ளக் கூடாது என உபதேசம் செய்கிறார்கள். மூன்றாவது வசனம், الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறுபவர்கள், உலகத்தில் அட்டூழியம் செய்பவர்கள், உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள், அவர்கள் உலகத்திலும் நஷ்டமடைந்து விட்டார்கள், நாளை மறுமையிலும் நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதாக அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக உறவுகளை சேர்ந்து வாழ்வதனால் நிறைய இரு உலக பிரயோசனங்கள்
நிறையவே காணப்படுகிறது. முதலாவதாக எங்களுடைய ஈமான் பூரணம் அடைந்து விட்டது என்பதற்கு ஒரு அடையாளமாக அது கருதப்படுகிறது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹ். அல்லாஹ்வையும் மறுமையும் எவர் சரியான முறையில் நம்பியிருக்கிறார்களோ, அதன் அடிப்படையில் வாழுகிறார்களோ, உறவுகளோடு நல்ல முறையில் அவர்கள் வாழ வேண்டும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சுவனம் நுழைவதற்கான மிக பிரதானமான ஒரு வழியாக, பாதையாக அது கருதப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அவர்களுடைய முதல் உபதேசங்களில் வருகிற ஒரு உபதேசமாக, அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம், உங்களுக்கு மத்தியில் ஸலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். வஅத்இமுத் தஆம், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து நடங்கள். மக்கள் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கிற போது நீங்கள் எழுந்து தொழுங்கள். ததுகுலூனல் ஜன்னத பிஸலாம், நல்ல முறையில் சுவனம் நுழைவீர்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம். அதனை நீடித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் உறவுகளை சேர்ந்து நடங்கள். உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீடிப்பான். அதே போன்று உங்களுடைய ரிஸ்கில் அல்லாஹ் அதிகரிப்பை, விஸ்தீரணத்தை கொடுப்பான் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த முதல் வசனம் இறங்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக ஓடோடி தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்தபோது மனைவி ஆறுதல் குறிப்பிடுகிறார்கள், கூறுகிறார்கள், நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன், நீங்கள் ஒருபோதும் கெட்ட வேலைகளை செய்ததில்லை. அடுத்ததாக நீங்கள் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தது கிடையாது. உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறீர்கள் என்ற சுப செய்தியையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஒன்றும் செய்துவிட மாட்டான். அதில் ஒரு முக்கியமான காரணமாக சொன்னது நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கிறது என்பதுதான். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல் ஹிஜ்ரத்தின் போது சில சஹாபாக்களை அபிசீனியாவுக்கு அனுப்பிய போது அங்கே ஹிரக்கல் என்ற மன்னன் கேட்கிறார்கள். அவர் கேட்கிறார், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை சொல்கிறார் என கேட்டபோது அபூ சுஃபியான் சொல்கிறார், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவரை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். இப்படியெல்லாம் சில செய்திகளை சொல்லிவிட்டு சொல்கிறார், உறவுகளை, முக்கியமாக உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் எங்களுக்கு பணிக்கிறார் என்பதை சொல்கிற போது அந்த மன்னனுக்கு படுகிறது, நிச்சயமாக இது இறைவனுடைய நபியாக அன்றி வேறு யாரும் கிடையாது என்பதை. அன்பிற்குரிய சகோதரர்களே, கீழ் வருகிற ஹதீஸை சிந்தித்து பாருங்கள். உறவை துண்டிப்பவன் நரகம் போகிறான் என்ற ஹதீஸை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் உறவுகளோடு எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? இன்று நம் மத்தியில் நாம் எங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய சொந்தக்காரர்கள், உற்றார்கள்,
எங்களுடைய மாமா மாமிமார்களாக இருக்கலாம், சாச்சா சாட்சிமார்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நெருக்கமான உறவுகள், அதனை கடந்த இரண்டாவது படித்தரத்தில் உள்ள உறவுகள், இவர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? காணி பிரச்சனைகளுக்காக, வீடு சொத்து பிரச்சனைகளுக்காக வருடக்கணக்கில் அவர்களை நாம் கோபித்துக் கொண்டு உறவுகளை முறித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மௌத்தாகிற போது இது அனைத்தையும் விட்டுவிட்டு வெறும் கையோடு நாம் செல்ல இருக்கிறோம் என்பதை மறந்து உறவுகளை துண்டித்து வாழுகிற மக்கள் நம் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி. உண்மையிலே உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது, அவர் எனக்கு செய்தால் நான் செய்வேன், அவர் தந்தால் நான் கொடுப்பேன், அவர் என்ற வீட்டுக்கு வந்தால் நான் போவேன் என்பது அல்ல. இவர்களெல்லாம் உங்களை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்களை நீங்கள் சேர்ந்து நடப்பதுதான் உண்மையான உறவு முறை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அதில் முதல் படித்தரமாக உங்களுடைய உறவுகளிடத்தில் போய் இஸ்லாத்தை சொல்லுங்கள் என அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அன்திர் அஷீரத்துக்கல் அக்ரபீன், உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகளிடத்தில் முதலாவது போய் நீங்கள் இஸ்லாத்தை எத்தி வையுங்கள் நபியே என இறை கட்டளை வருகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கூட்டத்தினர்களையும் அழைக்கிறார்கள். கஅப் இப்னு லுஐ அவர்களுடைய பிள்ளைகளே, முர்ரத் இப்னு கஅபினுடைய பிள்ளைகளே என சொல்லி சொல்லி, அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளே, அப்து மனாவுடைய பிள்ளைகளே, ஹாஷிமுடைய பிள்ளைகளே, எனது மகள் பாத்திமாவே, எல்லோரையும் அழைத்து சொல்கிறார்கள், உலகத்தில் ஏதாவது ஒன்றை கேளுங்கள், என்னால் முடிந்ததை நான் கொடுப்பேன். ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றாமல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் நாளை மறுமையில் உங்களை காப்பாற்றுமாறு என்னிடத்தில் சொன்னால் நிச்சயமாக அதனை என்னால் செய்ய முடியாது. ஒரே ஒரு விடயத்தை தவிர என சொல்கிறார்கள். غير أن لكم رحما سأبلها بملالها. நீங்க சொந்தக்காரர்கள், அந்த சொந்த பந்தத்தை நாம் உலகத்தில் வைத்துக் கொள்வோம், அதில் எந்த குறையையும் நான் செய்ய மாட்டேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் நிச்சயமாக நான் உங்களோடு நான் நல்ல முறையில் தான் நடந்து கொள்வேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த உறவுகளை நாம் யாரெல்லாம் துண்டித்து வாழ்ந்திருக்கிறோமோ, இன்றிலிருந்து எங்களது உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதற்காக ஆக குறைந்தது இந்த நாட்டில் இருக்கிற நாம் தொலைபேசி மூலமாகவாவது அவர்களை தொடர்பு கொண்டு இன்றிலிருந்து நாம் அந்த உறவுகளை புதிதுபடுத்தி நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூருன் வதூதுன் ரஹீம்.